வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பேலஸ் மார்ஷல் ஸ்பிரிட் அனிமோட 4th எபிசோடை பற்றி பார்க்க போகிறோம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஃபேங் நடந்து வந்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தா 2 பேர் முன்னாடி நின்றுட்டு இருக்கானுங்க. அவனை பார்த்தும் பார்க்காத மாரி ஃபேங் நடந்து போகிறான். அவன்கிட்ட இருக்கிற பேகை அவன் பிடிங்கிறான். திருப்பி கூடன்னு ஃபேங் சொல்கிறான். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, உன்னோட குப்பை டீச்சருக்கு எப்பயாச்சும் புஞ்சிச்சா? இன்னர் செக்டரில் இருக்கிறவங்கள ஒன்றும் அவனால் பண்ண முடியாது, நானே அவனோட சக்தி வாய்ந்தவன் அவன் சொல்கிறான். உன்னுடைய அப்பா தான் ஒரு குப்பை, என்னுடைய டீச்சர்கிட்ட டிவைன் கேட் ரிலீம் பவர் இருக்குது, அவத்தான் ஸ்ட்ராங்கானவர், உன்னோடைய டீச்சரே தோத்துட்டாரு அப்படின்னு ஃபேங் சொல்கிறான். நீ என்ன சொன்னன்னு கேட்டு அவன் பைய விட்டுறான். ஃபேங் போய் கீழே விழுந்துறான். இவன் அவன் மேலே போயிட்டு உக்காந்து அவன் கையை பிடிச்சிட்டு அவன் மூஞ்சிலே அடி அடின்னு அடிச்சிட்றான். நிறுத்து, எல்டர் ஹேன் வந்துட்டாருன்னு கூட இருந்தவன் சொல்கிறான். அவனை தள்ளுறாங்க யார் எதுன்னு சொல்லிட்டு அவன் ஹேனை பார்த்துட்டு சைலண்ட் ஆயிடுறான். இதை தான் உனக்கு உங்கள் டீச்சர் சொல்லி கொடுத்தாரா? இது ஒரு போட்டியாகவே இருந்தாலும் இது செக்டுக்குள்ளார ஒத்து போவாது அப்படின்னு ஹேண்ட் சொல்கிறான். இது ஜூனியர் ஸ்கூல்லார நடக்கிற போட்டி, இதில் ரூல்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. அவன் என்கிட்ட தோத்துட்டான்னு அவன் சொல்கிறான். ஆமாம், நான் டீச்சர் வரத்துக்கு முன்னாடி தோத்துட்டேன்னு ஃபேங் சொல்கிறான். நான் சொன்னல, அந்த டீச்சர்கிட்டலாம் போயிட்டு யாராலையும் எதையும் கற்றுக்கிட்டு பலசாலியாக மாற முடியாதுன்னு அவன் சொல்கிறான். அவன் ஒன்றும் ஃபேங் மாரி நிலவில்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவன் கிளம்பிடுறான். அவன் சூரிய குடும்பத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் அவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன். இதுக்கு அவன் பதில் சொல்லி அவனோட ஹேண்ட் சொல்கிறாரு. இங்கே காயம் அதிகமாக இருக்கா, இதை டீச்சர் பார்த்தான்னா என்னை திட்டுவாருன்னு ஃபேங் சொல்கிறான். டீச்சர் திட்டமாட்டாரு, வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு ஹேண்ட் சொல்கிறான். சீனை கட் பண்ணால் டீச்சரை காட்டுறாங்க. டீச்சர் வீட்டிலேருந்து வெளியே நடந்து வர்றாரு. இவங்க 2 பேரும் எதிரில் வராங்க. டீச்சர் நான் ஸ்பிரிட் ஸ்டோனை எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஃபேங் வீட்டுக்குள்ளார ஓடிடுறான். ஃபேங் கிட்ட இன்னைக்கு சன் ஃபேமிலியை சேர்ந்தவன் பிரச்சனை பண்ணான், இது எதிர்காலத்தில் இன்னும் மோசமாகும்னு சொல்லிட்டு ஹேண்ட் சொல்கிறான். என்னால் எப்பயும் ஃபேங்கை பாதுகாக்க முடியாது, நான் போயிட்டு என்னுடைய மெடியனும் ஃபேங்கோடைய டேண்டைனையும் எவன் ஸ்பிரிட்டு எச்ச ஸ்பிரிட்டையும் நான் திருப்பி பயப்படி மாற்றணும் அப்படின்னு இங்கேயும் சொல்கிறான். நான் உனக்கு தொல்லை கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். நான் போனதுக்கு அப்புறம் ஃபேங்கை நீ பார்த்துக்கோன்னு கிங்கியோ ஹேண்ட் கிட்ட சொல்கிறோம். நீங்கள் அதை சொல்லணுமா, நான் அவனை பார்த்துக்கிறேன்னு ஹேண்ட் சொல்கிறான். சீனை கட் பண்ண நைட் ஆகுது. 2 பேரும் உக்காந்துட்டு இருக்காங்க. டீச்சர் நீங்கள் ரொம்ப தூரம் போக போகிறீங்களான்னு ஃபேங் கேட்குறான். அப்போ நீ ஹேண்ட் கூட பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டுட்டியான்னு கிங்கியூ கேட்குறான். நான் எதையும் கேட்கல, நீங்கள் அங்கிள் லீவ் வர வரைக்கும் செக்டுலே இருக்கலாமேன்னு ஃபேங் சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் சீக்கிரம் வந்துடுவேன், இந்த தடவை ஹேண்ட் ஒன்று பார்த்து பாருன்னு கிங்கியூ சொல்கிறான். டீச்சர் நீங்கள் என்னை நிம்மதியாக பார்த்துக்கிறீங்க, நான் என்னை பார்த்துக்கிறேன்னு ஃபேங் சொல்கிறான். நீ சோம்பேறியாக இருக்காத, நான் சீக்கிரம் திரும்பி வந்துடுறேன்னு கிங்கியூ சொல்கிறான். சரின்னு ஃபேங் சொல்கிறான். கிங்கியூ அவனுடைய பவர் யூஸ் பண்ணி வேகமாக போகிறான். டீச்சர் நீங்கள் சீக்கிரம் திரும்பி வந்துருங்கன்னு ஃபேங் கத்துறான். அடுத்த முறை அவங்ககிட்ட தோற்று டீச்சர் அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு ஃபேங் சொல்கிறான். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு ஹேண்ட் சொல்கிறான். சீஃப் கிங்கியூ போயிட்டாருன்னு சொல்கிறான். அவர் உண்மையிலே கவலைப்பட்டுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு போகிறா. டீச்சர் கிங்கியூ இன்னைக்கு செக்டிலேருந்து கிளம்பிட்டாருன்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு போகிறான். வா போகலான்றான். வரான் பின்னாடியே. கிங்கியூ திரும்பி வந்துட போகிறாருன்னு அவன் சொல்கிறான். இல்லை, நான் ஒன்றும் அவனை தொந்தரவு பண்ணுறதுக்காக இங்கே வரல, நான் அந்த ஸ்பிரிட் ஸ்டோனை பற்றி அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன்னு அவன் சொல்கிறான். ஃபேங் ஸ்பிரிட் ஸ்டோனை எடுத்துட்டு ஒடியாரான் வெளியில். டீச்சரை நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு சொல்கிறோம். அவனுங்க பயந்துக்கிட்டு திரும்பி பார்க்குறானுங்க. அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறான். என்னையே ஏமாத்திட்டியான்னு கத்துறான். அடுத்த நாள் அங்கேயே நிற்கிறானுங்க. இன்னைக்கு நான் அவனை விட மாட்டேன்னு சொல்கிறான். அங்கிள் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு ஃபேங் சொல்கிறான். நீ என்னை முட்டாளாக முடியாதுன்னு அவன் கத்துறான். மாஸ்டர் நீங்கள் வந்தாலும் சரி, நான் அவரை பார்த்து பயப்பட மாட்டேன்னு அவன் சொல்கிறான். அப்படியான ஹேன் பின்னாடி இருந்து சொல்கிறான். இவங்க 2 பேர் திரும்பி பார்க்குறானுங்க. ஹேன் நீங்கள் எனக்கு எதிராக நடந்துக்கிறீங்கன்னு அவன் சொல்கிறான். நீங்கள் திருப்பி இந்தமாரி பண்ணீங்கன்னா சன்னி எக்ஸ்கும் வாங்கிட்ட சொல்லி உங்கள் தோலை உரிக்க சொல்கிறவன்னு ஹேண்ட் சொல்கிறாரு. ஃபேங் வா போகலான்னு சொல்லிட்டு ஹேண்ட் கூப்பிட்றாரு. ஃபேங் பின்னாடியே போகிறான். எப்போ டீச்சர் வருவார்னு ஃபேங் கேட்குறான். கூடிய சீக்கிரத்தில் வந்துடுவார், எனக்கு தெரிஞ்ச அடுத்த மாதத்தில் வந்துடுவாருன்னு சொல்கிறான் ஹேண்ட். சூப்பர்னு சொல்லிட்டு ஃபேங் சந்தோஷத்தில் ஓட்டிகிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. இந்த வீடியோவில் எதனா மிஸ்டேக்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.